வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, +2 எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. சிபிஎஸ்சிக்கு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. எழுதி முடிச்சதுமே மேல வந்து 7ஆம் தேதி வந்து நீட் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த நடக்க போற இந்த குறிப்பிட்ட காலத்துல ஒரு 40-30 நாளுக்கு கிராஷ் கோர்ஸ் சேருங்க, கிராஷ் கோர்ஸ் சேருங்க, கிராஷ் கோர்ஸ் சேருங்க, கிராஷ் கோர்ஸ் சேருங்க. கிராஷ் கோர்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நீட் வந்து த்ரூ பண்ணிடலாம், எம்பிபிஎஸ் சீட் வாங்கிடலாம், பிடிஎஸ் சீட் வாங்கிடலாம், ஆயுஷ் கோர்சஸ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் வந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல. கண்டிப்பா பேசிட்டு இருப்பாங்க, ஏன்னா நாம கூட அதுதான் பேசிட்டு இருக்கோம். பட் உண்மையிலேயே இந்த நீட் கிராஷ் கோர்ஸ் சொல்றாங்க இல்லையா, இந்த நீட் கிராஷ் கோர்ஸ்ல இப்ப கரண்ட்ல ஒரு 12th படிச்சுட்டு அந்த குழந்தை வெளியில வரான் அப்படின்னா அந்த குழந்தைனால த்ரூ பண்ண முடியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போலாமா? ஓகே, ஒரு பேரண்ட் ஆங்கிள் இருந்து பார்த்தோம் அப்படின்னா, நீட்டுக்கான கோர்ஸ் வந்து ஒரு குழந்தை அட்டன் பண்ணுது, இப்பதான் +2 படிச்சிருக்கு அப்படின்னா அந்த பேரண்ட் ஆங்கிள் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, என் குழந்தை வந்து 10th வந்து 480 மார்க், என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 11th வந்து 450 மார்க்ஸ், 12th வந்து பாத்தீங்கன்னா 600க்கு 580 ஸ்கோர் பண்றான், நல்ல அருமையான மார்க் ஸ்கோர் பண்றான். அந்த பையன் வந்து நீங்க வந்து நீட்ல எழுதுனானா த்ரூ பண்ணிடுவான். அந்த 30 நாள் கோர்ஸ் கிடைச்சதுன்னா வந்து அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீட்டை கிராக் பண்ணி கவர்மெண்ட் சீட் வாங்கிடுவான் அப்படின்னு தான் என் குழந்தைய பத்தி நான் நினைப்பேன். அது ஒரு இன்ஸ்டியூட் ஆங்கிள்லயோ ஒரு டீச்சர் ஆங்கிள்லயோ அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா, உண்மையாலேயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். அந்த 30 நாள்ல அந்த 40 நாள்ல அந்த குழந்தை கிராஷ் கோர்ஸ்ல கிராக் பண்ணுமா அப்படின்னு. கிராக் பண்ணோம்னா பண்ணிடும், குவாலிஃபை பண்ணிடலாம். பட் நம்மளுக்கு வந்து குவாலிஃபை பண்றது நாட் இஸ் அவர் மெயின் எய்ம் இல்ல. நம்மளுடைய எய்ம் என்ன? எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும். அது என்ன சீட் வாங்கணும்? கவர்மெண்ட் காலேஜ் சீட் வாங்கணும். நம்மளுக்கு என்ன வாங்கணும்? கேட்டா பேரண்ட் எல்லாரும் அதை கவர்மெண்ட் காலேஜ் சீட் வாங்கணும் சார். ஏன்? அதான் ஃபீஸ் கம்மி இல்ல, 13,610 ரூபாய் தான் வருஷத்துக்கு, ரைட்டா? ஏன்னா அவ்வளவு வந்து ஃபீஸ் பே பண்றது ஒரு ஈஸி. ரெண்டாவது, கவர்மெண்ட்ல ஏன் நம்ம சீட் வாங்கணும் அப்படின்னா, தேரியா படிக்கிறதோட பிராக்டிக்கலா நம்ம வந்து கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. அது எங்க கத்துக்க முடியும்? கவர்மெண்ட் காலேஜ்ல மந்தியா கிரௌடு வந்து பேஷண்ட் இருப்பாங்க. அப்ப டிஃப்ரெண்ட் நோய் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வருவாங்க. அப்ப நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒரு புத்தகத்துல படிக்கிறத நேரடியா பார்த்து அதை லேர்ன் பண்ண முடியும். அப்ப அதனாலதான் நிறைய பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் போகணும், ஃபீஸ் கம்மியா இருக்கும், லேர்ன் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா நிறைய பேஷண்ட் வருவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில தான் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் காலேஜ் சீட் போகணும் அப்படின்னு பாக்குறாங்க. பிரைவேட் காலேஜ்ல போகணும் அப்படின்னா நம்மளுக்கு டப்பு இருக்கணும், பைசா இருக்கணும், மணி இருக்கணும், துட்டு இருக்கணும், ரைட்டா? அது வந்து ஒரு நல்ல லட்சமா வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கவலையே இல்லை. ஒரு 20 லட்சம் அப்படிலாம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜாலியா கேஷுவலா போய் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். ஒரு 200 மார்க் வரும், ஜம்முன்னு அடிச்சு தூக்கி போட்டு சீட்டு வாங்கிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கலாம். பட் இருக்கக்கூடியவங்க மேக்சிமம் பேரண்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே மிடில் கிளாஸா இருக்காங்க, இல்ல லோவர் மிடில் கிளாஸா இருக்காங்க. இந்த மாசத்துக்கு அந்த ஃபேமிலியை ரன் பண்றதே சிரமமா இருக்காங்க. ஆனா கனவு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, என் குழந்தை வந்து எம்பிபிஎஸ் ஆகணும், என் குழந்தை வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், அதுவும் டாக்டர் ஆகணும், அதுவும் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும் அப்படின்றது இருக்கும். ஆனா அவங்களுடைய எதை பாக்குறாங்க, அந்த குழந்தையோட 10th 12th மார்க்கை பார்த்துட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு டிசைட் பண்றாங்க. அது தப்பே கிடையாது. ஆனா அந்த குழந்தை அந்த மார்க்கை எப்படி ஸ்கோர் பண்ணிச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம். மார்க்கை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. அந்த குழந்தை அந்த மார்க்கை எப்படி ஸ்கோர் பண்ணிச்சு, பாடத்தை புரிஞ்சுட்டு இருக்கா? பயாலஜில இருக்கக்கூடிய பயாலஜி தியரி தான், ஆனா அந்த பயாலஜி தியரிய அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு படிச்சுதா, இல்லைன்னா லைனை வந்து படிச்சு மனப்பாடம் பண்ணி அப்படியே வாமிட் பண்ணி எடுத்துதா அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த கான்செப்ட் கிளாரிட்டியோட ஒரு குழந்தை படிச்சிருந்துன்னு வச்சுங்க, நீட்டு கண்டிப்பா த்ரூ பண்ணிடும். அது இப்போ கரண்ட் +1 +2 பசங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ல இருப்பாங்க. அப்ப அந்த நாலேஜ் லெவல் வந்து அந்த குழந்தை ஒவ்வொரு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, எந்தெந்த சயின்ஸ் எப்போ கண்டுபிடிச்சா, எப்போ இன்வென்ட் பண்ணா, அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்டை வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் அந்த குழந்தை சொல்லக்கூடிய எபிலிட்டி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1 மாசம் கோர்ஸோ இல்ல 40 நாள் கோர்ஸோ எடுத்துட்டு அந்த குழந்தை பண்ணிடுச்சுன்னா பண்ணிடும். அதே போல பிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் கிளியரா இருக்கணும், டெரிவேஷன்ஸ்லாம் பக்காவா இருக்கணும், ஃபிங்கர் டிப்ஸ்ல ஃபார்முலா இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பிசிக்ஸை குழந்தை பிச்சிரும். ஆனா நார்மலாவே பிசிக்ஸா, ஐயோ எங்களுக்கு ரொம்ப டஃப், ஸ்கூல்ல எழுதுற பிசிக்ஸே எனக்கு வராது, நியூமெரிக்கல்ஸே என்னால சால்வ் பண்ண முடியாது, மேக்ஸா அப்படின்ற குழந்தைங்களுக்கு அப்புறம் எப்படி 1 மாசத்துல பண்ண முடியும்?
ஏன்னா இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 90 டாபிக்ஸ் இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா 90 டாபிக் இருக்கு. அந்த ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு நாள்ல கவர் பண்ணணும்னா இட்ஸ் வெரி பிக் சேலஞ்ச். ஏன்னா 30 நாள் தான் இருக்குன்னா 30 நாள்ல ஒரு நாள்ல நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் வந்து நான் கவர் பண்ணணும், அனிமல் கிங்டம் நான் ஒரு நாள்ல சொல்லி தரணும், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நான் ஒரு நாள்ல, அதுவும் ஒரு நாள் கிடையாது, 1 hour 2 hourல நான் வந்து கம்ப்ளீட் அந்த டாபிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி கான்செப்ட்ஸை புரிய வச்சு அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி எல்லாம் கேட்பான்னு போட்டு ப்ரீவியஸ் இயர்ல எப்படிலாம் அந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு குழந்தைக்கு சொல்லி நான் ஒரு 10 ப்ராப்ளம் போட்டு அந்த குழந்தைய ஒரு 10 ப்ராப்ளம் போட வைக்கிறதுக்குள்ள 1.5 hour போதுமா? சான்ஸே இல்லை. ஆனா இதுவே அந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் கான்செப்ட ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன், இப்படிதான் வரும், இப்படிதான் கொஸ்டின்ஸ் போன வருஷம் கேட்டா இப்படிதான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் நீங்க போட்டு பழகுங்க அப்படின்னு நான் 1.5 hourல சொல்லி அந்த குழந்தை போய் நான் சொன்னதை வச்சு பிராக்டிஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய குழந்தை வந்துடும். ஆனா இந்த பேசிக்கே வீக்கா இருக்கு அப்படின்ற குழந்தைனால கண்டிப்பா வந்து வரத்துக்கு சான்சஸ் இல்லை. அதனால மாணவர்கள் சரி பெற்றோர்களும் சரி 30 நாள் கோர்ஸ் ஃபீஸ் வந்து நார்மல் ஃபீஸ் கிடையாது. ஏன்னா எந்த இன்ஸ்டிடியூஷன்ல நானும் நிறைய இடத்துல விசாரிச்சிட்டேன், 15,000 இருந்து 20,000 ரூபாய், 25,000 ரூபாய், 30,000 ரூபாய், 40,000 ரூபாய் கூட மாசத்துக்கு இந்த 1 month கிராஷ் கோர்ஸ்க்கு வாங்குறாங்க. அது ஒர்த்தா அப்படின்னா குழந்தை ஷார்ப்பா இருந்தாதான் ஒர்த்து. இன்ஸ்டிடியூஷன் எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், அவங்களால 1 month ப்ரோக்ராம நான் பக்காவா பிளான் வச்சிருக்கேன், சூப்பரா பிளான் வச்சிருக்கேன், நான் இப்படி எல்லாம் சொல்லி தருவேன், நான் சொல்றத குழந்தை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா 600 வாங்கிடும், 550 வாங்கிடும், கவர்மெண்ட் சீட் வாங்கிடலாம் அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னா அவங்கள நம்பி நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா யூ ஆர் மேக்கிங் பிளண்டர் மிஸ்டேக். உங்க குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்க, உங்க குழந்தை வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்க சொல்லுங்க அவங்கள. உங்க குழந்தை அந்த அவங்க கொடுக்குற ஒரு டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 500 மார்க்ஸ் வாங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க குழந்தை கவர்மெண்ட் சீட் வாங்கிடும். குழந்தை அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஐயோ எக்ஸாமா நான் இப்ப எழுத மாட்டேன், நான் அப்புறம் பண்றேன், நான் இப்பதானே படிச்சேன், எனக்கு இதெல்லாம் ரிவைஸ் பண்ணாதான் வரும் அப்படின்னா தயவு செய்து இந்த ப்ரோக்ராம்ல உங்களால சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. நீங்க தப்பானா எடுத்துக்குங்க, இதை வந்து பாசிட்டிவானா எடுத்துங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்றப்ப எப்படி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு ரூபாவும் நம்ம எப்படி பண்றோம், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம், சும்மா வரல யாருக்குமே. ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்றேன், இருந்தாலும் நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும். டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னா 40 பேருக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் சொல்லி தராங்க, அருமையான டீச்சர், பெஸ்ட் டீச்சர், ஏன் 40 பேருமே சென்டம் வர வைக்கிறது இல்ல? டீச்சர் நாட் த மேட்டர். ஆனா டீச்சர் நல்லா சொல்லி தரணும், டீச்சர் நல்லா புரிய வைக்கணும், அது ஓகே. ஆனா குழந்தை எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ, குழந்தை எப்போ நல்லா புரிஞ்சிட்டு இருக்கோ அப்பதான் அங்க ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் ரிசல்ட்ஸ் வராது. நீங்க எந்த ஒரு டாப் இன்ஸ்டியூட் கூட வச்சுக்கோங்க, நீங்க ஒரு குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு சார் நான் 2 லட்ச ரூபாய் தரேன், 3 லட்ச ரூபாய் தரேன், என் குழந்தைய வந்து த்ரூ பண்ண வைங்கன்னா வரவே வராது. குழந்தை அந்த எஃபர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, டீச்சரும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா வரும். அதனால பேரண்ட் வந்து டிசைட் பண்ணுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பசங்க, ஓரளவுக்கு தெளிவா இருக்கு, ஒரு 200 தான் வரும், 300 தான் வரும்னா கண்டிப்பா 1 year வெயிட் பண்ணி படிங்க. 1 year நீங்க வந்து கம்பல்சரி வெயிட் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும். ஆனா கண்டென்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். நான் சொன்னேன்ல, இந்த 30 நாள்ல ஒன்னும் மேஜிக் பண்ண முடியாது. ஏற்கனவே கண்டென்ட் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்கள வந்து த்ரூ பண்ண வைக்கலாம், அவங்கள வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண வைக்கலாம். நான் ப்ராப்ளம் போடுறப்ப அந்த குழந்தைக்கு தெரியணும்ல, எந்த ஃபார்முலா, எந்த ஈக்குவேஷன், என்ன ரியாக்ஷன், இதெல்லாம் தெரியணும். அதெல்லாம் தெரியல, அந்த ஃபேக்ட்ஸ் என்ன, இந்த ஃபிகர் என்ன அப்படின்றத டக்கு டக்கு டக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த 30 நாள்ல எதனா பண்ணலாம். ஆனா அந்த குழந்தைங்க வந்து மிரளக்கூடிய மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும், அது என்னன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா அது கிளாரிட்டி கொடுக்கணும் நம்ம. அது உட்கார்ந்து நிதானமா அந்த குழந்தை படிச்சதுன்னு வச்சுக்கீங்களேன், 1 year பிரேக் பண்ணி படிச்சாங்கன்னா கண்டிப்பா 550 to 600 ஒரு நல்ல படிக்கக்கூடிய எஃபோர்ட்ஸ் போடக்கூடிய டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை செய்யக்கூடிய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வாங்கும். ரைட்டா? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டுல எழுதுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறது 3500 இருந்து 4000 தான் கவர்மெண்ட் சீட் இருக்கு. அதனால ஹெவி காம்படிஷன் கவர்மெண்ட் சீட் வாங்குறதுக்கு. அதனால ஓடுறது எல்லாருமே 1.5 லட்சம் பேர் ஓடுற மாதிரி நானும் ஓடுறேன் அப்படின்னா நடக்காது. 4000 பேர் ஓடுறான் பாருங்க அந்த கவர்மெண்ட் சீட்டு, அவன் எப்படி ஓடுறான், அவன் எவ்வளவு ஸ்பீடா ஓடுறான், அவன் எவ்வளவு போக்கஸ்டா ஓடுறான், அவன் என்னெல்லாம் பண்றான், அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், யார் சொல்றதெல்லாம் கேட்கிறான், யார் சொல்றதெல்லாம் கேட்காம இருக்கிறான், எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றான், அந்த மாதிரி இருக்கிற குழந்தை தான் இதுல வெற்றி அடையும். அதனால நீங்க படிக்கிற குழந்தை எங்க இருந்தாலும் படிச்சிருவோன்றாங்களே, வீட்டுல கூட உட்காந்து பக்காவா ப்ராப்பரா கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா தெளிவு பண்ணிட்டு பண்ற குழந்தை பிராக்டிஸ் பண்ணிச்சுன்னா வந்துடும். அதுக்கு இன்ஸ்டியூட் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இருந்தாலும் ஒரு கைடன்ஸ் வேணும். எப்படி வந்து செல்லுக்கு ஒரு சார்ஜ் போட்டாதான் வேலை செய்யுது, ஒரு டிவி இருந்தா ஆண்டனா இருந்தாதான் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டீச்சரோட ஒரு கோஆபரேஷன் இருக்கணும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும், கண்டினியூஸ்ல அவங்களை மானிட்டர் பண்ணணும், இதை பண்ணா இப்படி வரும், இது பண்ணா இப்படின்னு அப்படின்றதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் கண்டிப்பா தேவை. அதனால அந்த ஆங்கிள் நீங்க கரெக்டா யோசனை பண்ணி பாருங்க. கிராஷ் கோர்ஸ்ல 30 நாள் 40 நாள்ல சார்ஜ் இல்ல. வெயிட் பண்ணி அந்த கண்டென்ட்டை சப்போஸ் இல்ல, குழந்தை வந்து ஆவரேஜா தான் இருக்கு, நல்லா வந்து
ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா வெயிட் பண்ணி 1 இயர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொன்னதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கும், சில பேருக்கு உடன்பாடு இருக்காது. என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு கூட இருக்கும். என்னடா பாசிட்டிவா சொல்லுவாருன்னு பார்த்தா நெகட்டிவா சொல்லுவாரு. இட்ஸ் நாட் த நெகட்டிவ் பார்ட். நீங்க பாசிட்டிவ் தான். ஏன்னா இந்த 30 நாள்ல நீங்க டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாது. எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு அப்பா இவ்வளவு மார்க் வரும் பேரண்ட் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா 12th மார்க் வச்சு 10th மார்க் வச்சு பேஸ் பண்ணி பேரண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா குழந்தைக்கு வந்து கண்டிப்பா ரியலா தெரியும், ஐயோ என்ன இப்படி கொஸ்டின் கேட்கறான், என்ன மாதிரி வரும். ஆனா குழந்தைனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அவங்க பேரண்ட் கிட்ட. அம்மா இப்படி கஷ்டமா இருக்கும், இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பேரண்டே தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து அந்த குழந்தைய டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. அதனாலதான் முன்னாடியே இந்த வீடியோ வந்து பேரண்ட்டுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. நம்ம விஷயம் வந்து நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும், நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதை கத்துக்கிட்டோம்னா நம்மளால நல்லா பண்ண முடியும், நம்மளும் வந்து கவர்மெண்ட் சீட்டு வாங்க முடியும். இதை வந்து நீங்க ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். ரைட்டா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். எந்த இடத்துல நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட்ல கொடுங்க. இல்லைன்னா வந்து உங்க கருத்து வேறுபாடு இருந்தா உங்களுடைய கருத்து என்ன வேறுபாடுன்றது கமெண்ட்ல கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு கண்டென்ட் ரெகுலரா வரணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ஜிஆர் அகாடமி கோவிந்தராஜ் இருக்கேன். உங்களுக்கு எந்த நேரத்திலையும் ஹெல்ப் பண்றதுக்கு கால் பண்ணா கூட நான் உங்ககிட்ட எப்ப வேணாலும் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். உங்களுக்கு என்ன அட்மிஷன்ல இருந்து என்ன அட்மிஷன் அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து அட்மிஷன் கவர்மெண்ட் காலேஜ்ல இல்ல பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி, இல்ல வெளிநாடு போய் படிக்கணும்னாலும் எந்த விதமான மெடிக்கல் படிக்கணும் அப்படின்றப்ப நாட் ஓன்லி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இல்ல, உங்களுக்கு அலைடு கோர்சஸ் வேணும்னா கூட என்ன மாதிரி கோர்சஸ் வேணும், அதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எது வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். 9176552121. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.